ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 8-2 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? பயிற்சி 8-2 7வது கணக்கு. சத்யா மற்றும் வித்யா இருவரும் 5 பாடங்களில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் முறையே 460 மற்றும் 480 ஆகும். மேலும் அதன் திட்ட விலக்கங்கள் முறையே 4.6 மற்றும் 2.4 எனில் யாருடைய செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ செயல்திறன் அதாவது நிலைத்தன்மை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கணும். அதை வச்சு தான் நிலைத்தன்மை சொல்லுவோம். அது எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். அவங்க கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சத்யாவுக்கானதை போடுறேன். சத்யா 5 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள். சரியா? அதாவது 5 பாடத்துலேயும் பெற்ற மதிப்பெண்கள்னால் நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம்? சமேசன், அதோட கூடுதல் தானே. அப்போ சமேசன் எடுத்துக்கலாமா? சமேசன் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? முதல்ல சத்யாவோடது கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் முதல்ல இருக்கிறது சத்யாவோடது. அப்போ 460 தானே முதல்ல இருக்குது, அது சத்யாவோடது. சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? திட்ட விலக்கம். திட்ட விலக்கம் என்னன்னு சொல்லுவோம்? சிக்மா. சிக்மா ஈக்குவல் டு இதில் எது முதல்ல இருக்குன்னு பாருங்கள், 4.6. சரியா? இப்போது மாறுபாட்டு கெழுக்கான ஃபார்முலா எழுதலாம் பாருங்கள். மாறுபாட்டு கெழு சிவி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதுதான் ஃபார்முலாவா? இப்போ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கான்னு பாருங்கள். சிக்மா வேணும், சிக்மா இருக்குது. எக்ஸ் பார் வேணும், ஆனால் எக்ஸ் பார் இல்லை. இப்போ எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி தான் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ சராசரி ஃபார்முலா என்ன? சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ் பை என்னங்கிறது ஃபார்முலாவா? இப்போ சமேசன் எக்ஸுங்கிறது அங்கே கொடுத்துட்டாங்களா, அதை எடுத்து போடுங்க. 460 பை என்னங்கிறது என்ன அப்படின்னா எத்தனை பாடங்கள்? 5 பாடங்கள். அப்போ என் ஈக்குவல் டு 5. அப்போ என் 5ன்னு போட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணுமா? கேன்சல் பண்ணால் 5 5. இதில் 9 45ன்னு வரும். மிச்சம் 1 இருக்குமா? அந்த 1 இங்கே போடும்போது 10ன்னு ஆகுமா? 10ல் 2 5 10. சரியா? அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கிது? 92ன்னு கிடச்சிருக்கா? இப்போது எக்ஸ் பார் இருக்குது, சிக்மாவும் இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் போட்டுடலாமா? சிவி ஈக்குவல் டு சிக்மா. சிக்மா 4.6, எக்ஸ் பாருங்கிறது 92 பெருக்கல் 100%. இப்போ பாருங்கள் இங்கே, அதாவது இங்கே 100ல் 2 0 இருக்குது. ஒரு 0 வந்து இங்கே புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்கனால ஒரு 0வுக்கு புள்ளி வெளியே வந்துடும். அப்போ இன்னொரு 0 அந்த நம்பர் கூட சேர்ந்துருமா? அப்போ என்னென்னு வரும்? 460ன்னு வருமா? புரிஞ்சுதா? ஒரு 0வுக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வெளியே வந்துடும். அப்போ இன்னொரு 0 இது கூட சேர்ந்துருக்கு. அப்போ மிச்சம் இருக்கிறது கீழே 92 இருக்கா? இப்போ பாருங்கள், இது எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 92ங்கிறது 5 தடவை போட்டோம் அப்படின்னா 460ன்னு வரும். நான் வேணால் சைடில் போடுற பாருங்கள். 92 பெருக்கல் 5, 2 10, 10க்கு 0, மிச்சம் 1, 9 5 45, 41 45 ஒரு 1 46ன்னு வருதா? கரெக்டாக வருதா? அப்போ ஒரு தடவை 92ங்கிறது 5 தடவை 460 வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? சிவி ஈக்குவல் டு 5% தான் இப்போது, அதாவது சத்யாவுக்கானது. அடுத்து வித்யாவுக்கு கண்டுபிடிக்கணுமா? வித்யாவோட 5 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள். ரெண்டாவது கொடுத்துருக்கிறதா? ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கொஸ்டினில். ரெண்டாவது இருக்கிறது 480. அதே மாதிரி திட்ட விலக்கம் ரெண்டாவதுல இருக்கிறது 2.4. மதிப்பெண்கள் நம்ம சமேசன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமா? சமேசன் எக்ஸ் ஈக்குவல் டு 480. அதே மாதிரி திட்ட விலக்கம் சிக்மா ஈக்குவல் டு 2.4ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ என்ன பண்ணணும்? சராசரி எக்ஸ் பார் இதுக்குமே கண்டுபிடிக்கணுமா? சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ் பை என்னங்கிறது ஃபார்முலா. சமேசன் எக்ஸுங்கிறது இங்கே எவ்வளோ? 480 பை என்னங்கிறது அதே தான், 5 பாடங்கள் தான். இப்போ 5. சரியா? இப்போது இதை கேன்சல் பண்ணணுமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5 5, இதில் 9 5 45ன்னு வரும். மிச்சம் 3 இருக்குது. அப்போ இங்கே போடும்போது 30ன்னு வருமா? 30ல் 6 5 30. இப்போ என்னென்னு வருது? 96ன்னு வருது. அதாவது எக்ஸ் பார் சராசரி 96ன்னு வருது. இப்போது ஃபார்முலாவில் போடலாம் பாருங்கள். மாறுபாட்டு கெழு சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதில் ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா சிக்மாங்கிறது எவ்வளோ? 2.4.
எக்ஸ் பாருங்கிறது இப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 96 பெருக்கல் 100ன்னு இருக்கா. அந்த மாதிரியே தான் ஒரு ஜீரோக்கு புள்ளி இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்குது. இப்போ வெளியே வந்துடும், இன்னொரு ஜீரோ இது கூட சேர்ந்துடும். அப்போ என்னென்னு வரும் 240ன்னு வரும். கீழே 96ன்னு இருக்கா. இப்போ இதை கேன்சல் பண்ணணும். ஃபஸ்ட்டு 8ஆம் வகைப்பாட்டில் கேன்சல் பண்ணுறேன். 8ஆம் வகைப்பாட்டில் பண்ணால் 9ல் ஓர் 8 8ன்னு வரும். மிச்சம் 1 இருக்குது. இங்கே கொடுத்தா 16. 16ல் 2 8 16ன்னு வருமா. அதே மாதிரி இதை 8ஆம் வகைப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 8 24. இங்கே இருக்கிற ஜீரோக்கு 0 போடுறேன். இப்போ மறுபடியும் இதை 2ஆம் வகைப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 6 2 12ன்னு வரும். இங்கே 5 2 30ன்னு வரும். அதாவது 15/6ன்னு வருதா. இங்கே பாருங்கள் 15/6. அதாவது 15 6ஆல் வகுக்கணுமா. நான் இங்கே சைடில் போடுறேன் பாருங்கள். 15 6ஆல் வகுத்து அப்படின்னா 2 6 12ன்னு வரும். மிச்சம் 3. இங்கே புள்ளி வச்சுட்டு நான் 0 சேர்த்துனேன் அப்படின்னா 6 5 30. இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் வந்திருக்கு 2.5. இதை CV = 2.5 நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கா. இப்போ இதை பாருங்கள், நான் இங்கே வந்து CV இதை வந்து 1ன்னு வச்சுக்கிறேன், இதை CV 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போது மாறுபாட்டு கெழு ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், இங்கே வந்து 2.5% வந்திருக்கு, இங்கே வந்து 5% வந்திருக்கு. அப்போ எது அதிகம்? 5%ங்கிறது அதிகமாக. மாறுபாட்டு கெழு ஒப்பிடும்போது 5%ங்கிறது 2.5%த்தை விட அதிகம். 5% எதுக்கு வந்திருக்கு? CV 1க்கு வந்திருக்கு. அப்போ CV 1ங்கிறது CV 2வை விட அதிகமாக இருக்குது. சரியா. என்னென்னா மாறுபாட்டு கெழு அதிகமாக இருந்துச்சுன்னா நிலைத்தன்மை குறைவாக இருக்கும், நிலைத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா மாறுபாட்டு கெழு குறைவாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? யாருடைய செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே குறைந்த மாறுபாட்டு கெழு இருக்கிறது எது? CV 2க்கு, அதாவது வித்யாவோட செயல்திறனுக்கு. கடைசியில் வித்யாவோட செயல்திறன் அதிக நிலைத்தன்மை கொண்டதுன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்த கணக்கு 8வது கணக்கு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்கள் கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆகிய 3 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் சராசரி மற்றும் திட்ட விலக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சரியா. சராசரி திட்ட விலக்கம் கொடுத்துருக்காங்க 3 பாடத்துக்கும். இந்த 3 பாடங்களில் எது அதிக நிலைத்தன்மை கொண்டது மற்றும் எது குறைந்த நிலைத்தன்மை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரி தான் நிலைத்தன்மையை சொல்லணும். அதாவது குறைந்த மாறுபாட்டு கெழு இருந்துச்சுன்னா அதிக நிலைத்தன்மை, அதிக மாறுபாட்டு கெழு வந்துச்சுன்னா குறைந்த நிலைத்தன்மை. சரியா. இப்போ போடல பாருங்கள் தீர்வில். ஃபஸ்ட்டு 3 பாடத்துக்குமே கண்டுபிடிக்கணுமா. முதல்ல கணிதம் எடுத்துக்கிறேன். கணித பாடத்தின் மாறுபாட்டு கெழு நான் CV 1ன்னு எடுத்துக்கிறேன். இதை CV1 = மாறுபாட்டு கெழுக்கான ஃபார்முலா என்ன? σ1/x⁴ இன்ட்டு 100%ங்கிறது ஃபார்முலாவா. இப்போ இதில் பாருங்கள் CV1 = σ1ங்கிறது, சிக்மானா என்ன? இது திட்ட விலக்கம், திட்ட விலக்கம்ங்கிறது சிக்மான்னு எடுத்துக்குவோம். சராசரிங்கிறத x⁻ எடுத்துக்குவோம். இப்போ σ1னா கணித பாடத்துக்கான திட்ட விலக்கம் எவ்வளோ? 12. அதே சராசரி x⁻ங்கிறது 56 பெருக்கல் 100. இப்போ இதை கேன்சல் பண்ணணும் பாருங்கள். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு இங்கே சேர்த்திக்கலாம். இங்கே 100ன்னு இருக்கிறனால அது இங்கே மேலே பெருக்கலாம் பாருங்கள். அதாவது இங்கே கீழே 1 இருக்கிறதா அர்த்தமா. அப்போ இங்கே மேலே இருக்கிறத 2 பெருக்கலாம் பாருங்கள். பெருக்கணும் அப்படின்னா 2 0 சேர்ந்து வருமா. கீழே 56ங்கிறது இருக்குது. இப்போ இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். எந்த வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம். அதாவது 5ல் ஒரு நாள் 4ன்னு வரும், மிச்சம் 1ன்னு இருக்கும். அது இங்கே கொடுத்தோம் அப்படின்னா 16. 16ல் நன்னாங்கு 16. இதை கேன்சல் பண்ணால் 12ல் முன்னாங்கு 12, 0க்கு 0 0க்கு 0 போட்டுடலாம். அடுத்து மறுபடியும் இது என்ன பண்ணலான்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம். 2ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணால் 7 2 14ன்னு வரும். இதை 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணும்போது 15 2 30 0க்கு 0. ஓகேவா. இப்போது 150 எதால் வகுக்கணும்? 7ஆல் வகுக்கணும். வகுக்கிற பாருங்கள். 2 7 14ன்னு வருமா. 15ல் 2 7 14ன்னு வரும், மிச்சம் 1. அடுத்து நான் 0க்கு கீழே இருக்கிற 10ல் 1 7 7ன்னு வரும், மிச்சம் 3. அடுத்து இறக்கிறதுக்கு நம்பர் இல்லை, நான் இங்கே புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துறேன். 30ல் 4 7 28ன்னு வரும், மிச்சம் 2. மறுபடியும் ஒரு 0 சேர்த்துனா 2 7 14, மிச்சம் 6. மறுபடியும் ஒரு 0 சேர்த்துனா 8 7 56ன்னு வரும். நம்ம எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் எடுத்து அதை 2 ஸ்தானமாக மாற்றுவோம். அப்போ இங்கே 3 ஸ்தானம் கிடச்சிச்சு. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இதை எப்படி எடுக்கலான்னு பாருங்கள்.
இங்கே CV1 ஈக்குவல் டு 21.4. இந்த 3வது நம்பர் 5ஆவும் 5 விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்துவோம். இங்கே 8ன்னு இருக்கனால இது கூட நான் 1 சேர்த்தி 2ங்கிறத 3ன்னு போடுறேன். சரியா? 3% வருது. இது வந்து கணித பாடம். அதுக்கப்புறம் அறிவியல் பாடம். அறிவியல் பாடத்தின் மாறுபாட்டு கெழு. நான் இதை CV2ன்னு எடுத்துக்கிறேன். CV2 ஈக்குவல் டு அதே மாதிரி σ2/x2 பார் ஓகேவா இன்ட்டு 100%. இப்போ இதில் பாருங்கள் CV2 என்ன கொடுத்துருக்காங்க σ2ங்கிறது அறிவியல் பாடத்துக்கான திட்ட விலக்கம் 14 சராசரி 65. 14/65ன்னு வருது. பெருக்கல் 100ன்னு இருக்கா. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதே மாதிரி இங்கே கீழே 1 இருக்கிறதா இருக்கட்டும். மேலே 2ஐயும் பெருக்கலாம். பெருக்கணும் அப்படின்னா மேலே 1400 கீழே 65ன்னு வருதா. இப்போ இங்கே 5ன்னு வரனால 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6ல் 1 5 5ன்னு வரும். மிச்சம் 1 இங்கே கொடுத்தோம் அப்படின்னா 15. 15ல் 3 15. அதே மாதிரி இதை 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 5 10ன்னு வருமா. மிச்சம் 4 இருக்குமா. 4 இங்கே கொடுக்கும்போது 40ன்னு ஆகுமா. 40ல் 8 5 40ன்னு வரும். இங்கே இருக்கிற 0வை நான் இங்கே போட்டுக்கிறேன். சரியா? இப்போது 280ங்கிறத 13ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கணும். இப்போ வகுக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 28 எடுக்கலாம். 28ல் 13 எத்தனை தடவை வரும். 2 13 26ன்னு வரும். மிச்சம் 2. அடுத்து 0வை நான் கீழே இருக்கிறேன். இதில் 20ல் ஒரு தடவை 13 வரும். 1 13 13 மிச்சம் 7ன்னு வரும். இப்போ இங்கே இறக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துறேன். 70ல் I13 65ன்னு வரும். மிச்சம் 5 மறுபடியும் ஒரு 0 சேர்த்துறேன். 50ல் 3 13 39ன்னு வரும். மிச்சம் 11. அடுத்து பாருங்கள் எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் வர வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்து 11 மறுபடியும் ஒரு 0 சேர்த்துனோம் அப்படின்னா 7 13 91ன்னு வரும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் கிடச்சிருச்சு. இதை எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். CV2 ஈக்குவல் டு 21.5. இந்த 3வது நம்பர் 7ன்னு இருக்கனால இப்போ பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்தி நான் 3ங்கிறத 4ன்னு போடுறேன். சரியா? சதவீதம். CV2ங்கிறது 21.54%. இப்போ அடுத்து என்ன பண்ணணும். சமூக அறிவியல் பாடத்துக்கு எடுக்கலாமா. சமூக அறிவியல் பாடத்தின் மாறுபாட்டு கெழு. இதை CV3ன்னு எடுக்கிற. CV3 ஈக்குவல் டு σ3/x3 இன்ட்டு 100%. சரியா? இப்போ இதுக்கு பாருங்கள். இதுக்கான திட்ட விலக்கம் இங்கே 10 சராசரி 60 போடலாமா. CV3 ஈக்குவல் டு 10/60 பெருக்கல் 100%. சரியா? இப்போ இங்கே 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ இது கூட பெருக்கணும் அப்படின்னா என்னென்னு வரும். மேலே பெருக்கணும். இந்த 2 0 சேர்த்தி வருமா. 100/6ன்னு வரும். இப்போ இதை 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 2 6ன்னு வரும். இது 50ன்னு வருமா. 100 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் 50ன்னு வரும். இப்போ 50 3ஆல் வகுக்கணுமா. பாருங்கள் 1 3 3 மிச்சம் 2. இந்த 0 கீழே இறக்குனா 6 3 18ன்னு வரும். மிச்சம் 2. இங்கே இறக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துனேன் அப்படின்னா மறுபடியும் இது 20ல் 6 3 18ன்னு வரும். மறுபடியும் 2 மிச்சம். மறுபடியும் 0 சேர்த்துனா இதே மாதிரி 6 3 18 இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதை நம்ம எப்படி எடுக்கலாம். 3 ஸ்தானமாக எடுத்துனோம். இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. இப்போ இதை எப்படி எடுக்கலாம்னு பாருங்கள். CV3 ஈக்குவல் டு 16.6. இங்கே 6ன்னு இருக்கனால பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்து எழுதுவோமா. அப்போது இங்கே 6ங்கிறது 7ன்னு ஆயிரும். இப்போ 6 7ன்னு வருதா சதவீதம். இப்போ பாருங்கள் 3க்குமே நம்ம மாறுபாட்டு கெழு கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க. 3 பாடங்களில் எது அதிக நிலைத்தன்மை கொண்டது மற்றும் எது குறைந்த நிலைத்தன்மை கொண்டதுன்னு கேட்குறாங்க. அப்போது குறைந்த மாறுபாட்டு கெழு இருக்கிறது அதிக நிலைத்தன்மை. அதிக மாறுபாட்டு கெழு இருக்கிறது குறைந்த நிலைத்தன்மையா. இப்போ பாருங்கள் மாறுபாட்டு கெழுவெல்லாம் ஒப்பிடலாம் பாருங்கள். ஒப்பிடும்போது இருக்கிறதுலே குறைவான மதிப்பு எந்த மாறுபாட்டு கெழுக்குன்னு பாருங்கள். இங்கே 16.67, இங்கே 21.54, இங்கே 21.43. இப்போ இருக்கிறதுலே குறைவானது நான் எடுத்து அப்படியே லைனாக எழுதுகிற பாருங்கள். 16.67ங்கிறது குறைவானது. அதை விட அதிகமானது 2வது அதிகமானது எது. 21.43. 21.43ங்கிறது. இப்போ அதை விட அதிகமானது அதாவது எல்லாத்தையும் விட அதிகமானது 21.54. இப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்.
இது வந்த ஆன்சர் CV3. அடுத்து 21.43க்கு CV1. 21.54க்கு CV2. சரியா? எனவே நம்ம எழுதுகிற பாருங்க CV3ங்கிறது தான் குறைவான மாறுபாட்டு கெழு. அப்போ இதுதான் அதிகமான நிலைத்தன்மை கொண்டது. CV3ங்கிறத நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? சமூக அறிவியல் பாடம். சமூக அறிவியல் பாடம் அதிக நிலைத்தன்மை கொண்டது. அதுக்கப்புறம் குறைவானது கேட்டிருக்காங்களா? இப்போ இங்கே அதிகமான மாறுபாட்டு கெழு எதுக்கு இருக்குது? CV2. CV2ங்கிறத நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? அறிவியல் பாடம்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ அறிவியல் பாடம் குறைந்த நிலைத்தன்மை கொண்டது. ஏன்னா மாறுபாட்டு கெழு அதுக்கு அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.